வணக்கம் மக்களே. நிடாஃபார்ம் இந்தியா சேனல் NIDAFARM இந்தியா இந்த சேனல்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தோட்டம் நம்ம என்ன மாதிரி மருந்துகள் அடித்து இதற்கு நான் அதிகப்படியான தழவு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது நம்ம நேற்றைய ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த தொடர்ச்சியாக இன்றைய பதிவில் ஃப்ளோரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். யாரெல்லாம் நேற்று இந்த வீடியோ பார்க்கலையோ அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா அதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மருந்தானது 10 லிட்டருக்கு 10 ml நம்ம இதில் மருந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம என்ன பயன்பாடு வரும்னா, அதிகப்படியான துளுப்பு எடுக்கும், அதிகப்படியான பூ கட்டும், பச்சாரம்பு கட்டும். இது ரெண்டுத்துக்கும் மிக அதிமுக்கியமான ஒரு காரணமான ஒரு மருந்து இது. அதனால் யாரும் தவற விட்றாதீங்க. நேற்று நான் சொன்ன அந்த 2 மருந்தோடு சேர்த்து இந்த மருந்து நீங்கள் காம்பினேஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு பூ கடையிலேருந்து ஒரு பட்டி பைசா காசு கிடைச்சிது. இட்ஸ் வெரி ஹாப்பி. நம்ம அந்த 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 தருணம் அப்படிங்கிறது நம்ம உழைத்த அந்த உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெகுமதி அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ரேட்டு ஒரு 1 வீக் 430 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது 1 வீக் அப்படின்னா 7 நாளைக்கு 350 430 போட்டிருக்காங்க. ஒரு 1 வீக் 250 280 அப்படி போயிருக்கு. அனதர் 1 வீக் 200 180 அப்படி போயிருக்கு. ஒரு 1 வீக் அதாவது 7 டேஸாக நம்ம அப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மோசம், அடி பாதாள மோசம் அப்படின்னு பார்த்தா 120 130 140 போட்டிருக்காங்க. இது ஏப்ரல் மாதம் நடந்த கதை. இதே நமக்கு அந்த ஒரு 300 ரூபாயெல்லாம் வந்திருந்தானா ஒரு கட்டு பணம் வந்த இடத்துல ஒரு 3 கட்டு பணமும் வந்திருக்கும். அப்படி நம்ம ஓகே என்ன பண்ணுறது, தெர் இஸ் நோ சாய்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பட் டில் நவ் த ரேட் இஸ் நாட் ஸ்டேபிள். இன்றைக்கி ரேட்டெல்லாம் நீங்கள் திருவண்ணாமலையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கதிகளைங்க போயிடுவீங்க. இன்றைக்கி ரேட்டு நான் அவர்கிட்ட கேள்விப்பட்டேன். பர் கேஜி 60 rupees போயிருக்கு. இன்றைக்கி இஸ் டோட்டலி அன்அக்செப்டபுள். இப்படியெல்லாம் ரேட்டெல்லாம் போச்சு அப்படின்னா இட்ஸ் டூ ஹார்ட் டு சர்வைவ் இன் மல்லி பிளான்ட்ஸ். பட் இருந்தாலும் இது நிரந்தரம் அல்ல. இது நம்ம லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணது தான். பட் இட்ஸ் நாட் பீன் இந்த மே மாதம் ஏப்ரல் மே மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இந்த கத்திரி வெயிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ யூஸ்வலி பீப்புள் நோஸ் தட் ஒரு பெரிய ஒரு விசேஷம் இருக்காது, மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்காது, மிகப்பெரிய முகூர்த்த நாட்கள்லாம் இருக்காது. ஐ ஹோப் ஸோ இந்த மாதத்தோட கடைசி வாக்கில் அது இருக்கும். இப்போ நம்ம சொன்ன இந்த 3 மருந்து காம்பினேஷன் நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்திட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நிடாஃபார்ம் சேனல் விட்டையும் இங்கே போக மாட்டீங்க, அந்த மருந்து விட்டு இங்கே போக மாட்டீங்க. நான் உறுதியாக சொல்கிறேன் அந்த விஷயத்த. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இப்போ நான் என்னென்ன மருந்து அடிக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம என்னென்ன பூ வரத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என் லைவ் அப்டேட் தான். எதுவுமே பார்த்திங்கன்னா போஸ்ட் மார்ட்டம் கிடையாது, ப்ரீ மார்ட்டம் கிடையாது, லைவ் அப்டேட். இன்றைக்கி என்ன பண்ணால் நான் அதை அப்டேட் தொடர்ந்து டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன், எவ்ரிடே வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்போது என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஐ வாண்ட் டு பி ஹானஸ்ட்லி அண்ட் அப்டேட்டட் ஃபார் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த குண்டு மல்லி. ஏன் அந்த ஒரு பதிவுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வர வருமானம் மாதிரி வேறு எங்கேயுமே வராது. சரியாக சம்பாதிக்கலாம். நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணி ஒரு முறையான ஒரு பிளான் போட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஐ கேன் ப்ராமிஸ் யூ கேன் பி ஏர்ன் இஸ் லாட் ஆஃப் அமௌண்ட். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் எல்லாருடைய அந்த ப்ரைவசி காரணமாக நான் சில விஷயங்கள் நான் இந்த வீடியோ மூலிமா நான் தெளிவுபடுத்த நான் விரும்பலை. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஈவன் சச் ஏ ஹையர் கிரேட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃப், காவல்துறையில் இருக்கிற சில நண்பர்கள்லாம் தங்களுடைய வேலை பளு காரணமாக அதை குவைட் பண்ணிவிட்டு மல்லி விவசாயம்லாம் கண்டினியூ பண்ணுறதுக்காக தே கேன் பி ட்ரைடு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, எந்த ஃபீல்டில் உச்சபட்ச ஒரு பலு இருக்குது, ஒர்க் அது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு அதை புரிஞ்சும் இருக்கும்.
யாரெல்லாம் அதிகபட்சமான ஒரு ஒர்க்கு வேலையில் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு மாற்று ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆல்வேஸ் பீன் ட்ரைடு. அந்த வகையில் எல்லோரும் விவசாயத்தை தேடி இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் வந்து ஆர்கானிக் பண்ணுறேன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்தது. ஆர்கானிக் ஃபுட்டு கொண்டு போயிட்டு டைரெக்ட் டு கஸ்டமருக்கு கொண்டு போய் தரேன் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நிறைய கான்செப்ட் வந்தது. பட் ஈவன் நான் வந்து ஒரு டைமில் வந்து வெண்டை ட்ரை பண்ணியிருந்தேன், வெண்டைக்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சில நேரத்தில் வந்து இது ட்ரை பண்ணியிருந்தேன், கத்திரிக்காய் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். கத்திரிக்காய் வந்து ஐ ட்ரைட் பீன். இதெல்லாம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அதிகபட்சமாக விலை போகும்போது நமக்கு 10 ரூபா 8 ரூபா தான் போகுது, உழைப்பு நிறையா தேவைப்படுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் அடிக்கிற மாதிரி தான் கண்டிஷன் வருது, இல்லைனா ஆர்கானிக்கில் வந்து கண்ட்ரோல் ஆகலை. அப்போ நமக்கு அதில் உடன்பாடே இல்லை. வெஜிடபிளில் பெஸ்டிசைடு பண்ணுறதுங்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் அதை நிறுத்திட்டேன். சரி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 1 பை 1 நம்ம ட்ரை பண்ணும்போது தான் மல்லியை பொறுத்த வரைக்கும், இப்போ உதாரணம் என்கிட்ட முருங்கை இருக்குது, இப்போ தான் பூ கட்டி பிஞ்சு இறங்கிட்டு இருக்கு, ஒரு 2000 மரம் இருக்குது. இப்போ ரேட்டு நல்லா போகுது. அறுவடை ஸ்டார்ட் ஆகும்போது 10 ரூபா கிலோ போகும். அதுக்கே பார்த்திங்கன்னா கொண்டு வந்து வைங்க பார்க்கலாம். இந்த திருவண்ணாமலையில் மெயின் மார்க்கெட் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ணா நகர் பக்கத்தில் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் காத்தால போய் வச்சோம்னா அவர் சொல்லுவாங்க, சரி வச்சுட்டு போங்க, நம்ம விற்றோடனே நம்மளுக்கு காசு பேமெண்ட் பண்ண. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி காசு வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகிடும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, முருங்கையா நம்ம ஓடணும், வச்சுட்டு நம்ம காத்துட்டு இருக்கணும். மல்லி அப்படிப்பட்ட ஒரு பயிர் எனக்கு. அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள், எப்போவுமே நம்ம வந்து எது விச் இஸ் த கிரியேட்டிங் ஃபார் த ஹையஸ்ட் டிமாண்டட் ஆஃப் தட் ஒன் வி ஹாவ் டு சூஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். எது ஹை டிமாண்ட் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். மல்லி எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பயிர் தான். நமக்கு வந்து பாருங்கள், நம்ம தோப்புலேருந்து அவங்களே வந்து வெயிட் பண்ணி நம்ம பூ வாங்கிட்டு போகிறாங்க. ஈவினிங்கில் ஒரு 3:30 மணி 3 மணி ஆகிற சமயத்துலலாம் ஒரு 100 தடவை ஃபோன் பண்ணிவிடுவாங்க, எங்கே உங்கள் பூ எங்கே இருக்குது, சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு. வேறு எந்த பயிருக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதனால் நம்ம சொன்ன இந்த அடிவுரம் கவாத்து பண்ணி என்ன அடிவுரம் வைக்கணுங்கிறத ஒரு வீடியோ போட்டேன். 2வது நாள் வந்து துளுப்பு வரத்துக்கு என்ன மருந்துன்னு 2 மருந்து போட்டேன். இப்போ வந்து 3வது வந்து அந்த 2 மருந்தோடு சேர்த்து 2+1 3 இந்த 3 மருந்தும் கலந்து போடுங்க. இது வந்து ஃப்ளோரிக்ஸு 10 லிட்டருக்கு 10 ml. இந்த 3 காம்பினேஷனும் நீங்கள் அடித்து ஒரு தடவை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அதனுடைய ரிசல்ட் என்னன்றதை தெரிஞ்சுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மருந்தோட இந்த ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த சம்மர் வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபால்ட் வந்து ஒரு பிளஸ்ஸிங்கான மந்த்து. இதெல்லாமே பர்டிகுலராக நமக்கு இந்த ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 7 மாதம் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் 1 மாதம் போயாச்சு, 6 மாதம்தான் இருக்குது. இந்த 6 மாதத்தில் நம்ம இன்னும் எவ்வளோ வந்து சிறப்பாக நம்மளால் வருமானத்தை ஈட்ட முடியுமோ அப்படி ஈட்டிக்கணும். இப்போ எனக்கு இந்த ஒரு 30 சென்ட் அறுவடை பண்ணிட்டேன் இல்லையா, அடுத்து 1 ஏக்கர் 20 சென்ட் இருக்குது. அது நான் வந்து ஒரு 2 கிலோ பூ அளவுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதை ஒரு 1 வீக் அப்படியே விட்டுட்டு கவாத்து பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மல்லியோட விலை வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கிறதுனால நம்ம இந்த நேரத்தில் மருந்து அடித்து அதை காசு வீணாக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு 1ஆம் தேதியெல்லாம் மல்லியோட விலை வந்து மறுபடியும் 350-400 ரூபா போயிடும். அவங்க கடைக்காரங்களே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து ஒரு 10ஆம் தேதி வாக்கில் நான் வந்து செடிகளை கட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு 10ஆம் தேதின்னு சொல்ல முடியாது, இன்றைக்கி 5ஆம் தேதி, ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி கட் பண்ணால் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உரம் போட்டு மேலே மருந்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 20 டேஸ் இருக்குது, 10லேருந்து 30 வரைக்கும் டைம் இருக்குது. அந்த 20 நாளுக்குள்ளே நம்ம வந்து அறுவடையை கொண்டு வந்துடணும். அப்போ இந்த தோட்டம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் தேதி இல்லை ஒரு 12ஆம் 13ஆம் தேதியில் இது அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இதை அறுவடை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 17 நாள் நமக்கு அறுவடை வரும். அப்போ அந்த 17 நாளுக்குள்ள இதை அப்படியே ஒரு குறையும், அது வந்து பீக் ஆகும். அந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன்.
ஏன்னா இந்த தோட்டம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த தோட்டத்தில் நமக்கெல்லாம் பூ வந்து எகிரிச்சுன்னா 60-70 கிலோலாம் எகிரிடும் 30 சென்ட்டில் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பூ வந்து டாப்பில் போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஒரு தோட்டமே இந்த ஒரு 10 ஆளுக்கு நம்ம கரெக்டாக வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். கேட்கும் பொழுதும் சரி உங்களுக்கு வந்து ஒரு உண்மையா பொய்யா அப்படின்னு தோணும். இது எல்லாமே உண்மை தான். நீங்கள் நம்ம தோட்டத்தில் எத்தனை பேர் வந்து பூ பறிக்கிறாங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ நமக்கு என்ன ஒரு கொஞ்சம் அன்பிளான்ட் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம ஒரு 30ஆம் தேதியிலேருந்து இப்போ 5 நாள் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோ தான் பூ வந்துகிட்ருக்கு. இப்போ நானாக தான் அதை வந்து அப்படியே வரட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்கேன். காரணம் ரேட்டு குறைவாக போயிட்டுருக்கு. ஆளுங்களை கூப்பிட்டு நம்ம பூ பறித்தா கூட சில சமயங்களில் ஒரு ஆள் 1 கிலோ பூ தான் பறிப்பாங்க. 110 ரூபா 150 ரூபா போச்சுன்னா நான் அப்படியே பறித்து அப்படியே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி தான் வந்துடும். அப்போ மருந்து செலவெல்லாம் நம்மளால் ஈடுகட்ட முடியாது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் ஏன் நான் விட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு மருந்து வந்து ஒரு லோ டோஸ் மருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த தோட்டம் இல்லை, மற்ற ஒரு 1.25 ஏக்கர் இருக்குது அந்த தோட்டம். இதுக்கு ப்ராப்பராக நான் மருந்து அடிச்சுட்டுருக்கேன். ஏன்னா இதில் வந்து பீக் வந்துடும். இப்போது 10 நாள்லேயே வந்து ஹை பீக் வந்துடும் இப்போ நமக்கு இதில். அதில் வந்து நமக்கு வர வரைக்கும் லாபம். ஏன்னா ஒரு நாளைக்கு சில நேரத்தில் 250 ரூபா போயிடுதுங்க. ஒரு 3 கிலோ பூ வந்து நேற்று ஒரு 750 ரூபா நமக்கு ஒரு நாளைக்கு கிடச்சிட்ருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா குறைவில்லாமல் நம்ம வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் இது 1000 ரூபாங்கிறது. நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10,000லேருந்து 20,000 ரூபா ஒரு நாளைக்கு நம்மளோட டார்கெட்டு. இதுதான் நம்ம டார்கெட்டு. இந்த ஏன் 10லேருந்து 20,000 அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ரேட்டு என்ன போவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலைங்க. இப்போ திடீர்னு பாருங்களேன், ஒரு நாளைக்கு நமக்கு 100 கிலோ பூ கொண்டு போய் போடுறோன்னு வச்சுக்கலாம் மார்க்கெட்டு. 100 கிலோ பூ போட்டோன்னா 400 ரூபா போச்சுன்னா 40,000 ரூபா இல்லையா? அப்போது ஒரு 5 நாள் இப்படி வந்துச்சுன்னா 2 ரூபா எழுப்பிச்சு. அப்போ அந்த 100 கிலோ பூ நம்மளால் பறிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட்டு சவால் எனக்கு. இப்போ அன்றைக்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் ஒரு 30 கிலோ பூ வரைஞ்சி ஒரு தோட்டம் தான் 30 கிலோ பூ பறித்தோம். மற்ற 2 தோட்டத்தில் வந்து 8-10 கிலோ பூ அப்படியே விட்டாச்சு. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 5 நாள் பூ விட்டாச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆளுங்களை அந்த திடீர்னு கூப்பிடும் பொழுது வரல. என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் இந்த முறை வந்து வெல் பிளான்டாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த 30 சென்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 50 கிலோ 40 கிலோ 70 கிலோ பூ வரும். அதனால் அந்த 1.25 ஏக்கர் நம்ம போட்டோம்னு வச்சிங்களேன், ஒரு நாளைக்கு 200 கிலோ பூ வரும் எனக்கு. அப்போ நான் அப்படிலாம் எங்கே போய் பறிக்கிறது? ஸோ முடியாதுங்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, சாமர்த்தியமாக இதை மட்டும் அறுவடைக்கு வர மாதிரியும் மற்ற அந்த 2 தோட்டத்தையும் வந்து அதில் இப்போது அதுலேயும் அந்த 1.25 ஏக்கர்லேயும் ஒரு 60 சென்ட்டு முதல்ல கவாத்து பண்ணுவேன். இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து, அது கழித்து ஒரு 1 வீக் அப்புறம் தான் மற்ற ஒரு 60 சென்ட்டு நான் கவாத்து பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் போன மாதம் வந்து நல்லா அனுபவப்பட்டேன். ஆளுங்க இல்லாமல் பூ வந்து போயாச்சு. எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரு லாஸேன்னு பார்த்தாலே ஒரு 20,000 ரூபாய் லாஸ் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ பூ வந்திருந்தால் கூட ஒரு 10 நாளைக்கு என்ன பண்ணுறது, 200 ரூபா போட்டாலே 20 ரூபா போயிடுச்சு நமக்கு காசு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது. நம்ம அந்த சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டால் தான் நமக்கும் நல்லது, நம்ம உடல் நலத்துக்கும் நல்லது. ஆனால் அடுத்த மாதம் அந்த தவறு நடந்துடாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா பணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பணம் தான். யாருக்கும் பணம் இல்லாத ஒருத்தவங்க விரும்பாத யாருமே உலகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுவும் இந்த கலியுகத்தில். ஏன்னா இவங்க தோட்டத்துக்கு காசு, எந்திரிச்சா காசு, நடந்தால் காசு, உக்காந்தா காசு, எல்லாத்துக்கும் காசு தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துலேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக நல்லா ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம். யாருக்கிட்டையும் எந்த இதுவும் இல்லாமல் நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிக்கணும் போது நம்மளாம் பெருமைப்பட்டுக்கலாம். ஒரு விவசாயியாக நம்ம கண்டிப்பாக பெருமைப்பட்டுக்கலாம். இந்த மருந்து நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்லேயே, அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, நன்றி, வாழ்க வளமுடன்.